ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டிற்கு காலத்தினுடைய கட்டாயம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஹை லெவல் கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டி அனைத்து தரப்பு மக்களிடத்திலையும் கூட குறிப்பாக ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், அதே போல சட்ட நிபுணர்கள், அதே போல அகாடமிஷியன் என்று சொல்லக்கூடிய கல்வியாளர்கள், வைஸ் சான்சலர்ஸ், அப்புறம் அனைத்து கட்சிகளினுடைய தலைவர்கள் அல்லது அந்த கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் கூட ஒரு மிகப்பெரிய கருத்து கேட்டு அந்த கருத்து கேட்பின் அடிப்படையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கமிட்டியினுடைய அந்த ஹை லெவல் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் இந்திய ஜனாதிபதி ஐயா ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்கள் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்து அந்த ரிப்போர்ட் இப்பொழுது கேபினெட் எடுத்திருக்காரு. இந்த கமிட்டி இந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது நம்ம நாடு 2047 வளர்ச்சி அடைந்த நாடாக அந்த நோக்கி நாம் போய்கொண்டிருக்கோம். இந்த நேரத்தில் தேர்தல் என்பது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தேர்தல், 6 மாசத்துக்கு ஒரு தேர்தல் அல்லது வருடத்திற்கு ஒரு தேர்தல் என்பதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு மாநிலத்தினும் கூட அவர்களுடைய நிதி அல்லது மேன் பவர், குறிப்பாக மேன் பவர், இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது அல்லது பாலிசி டிசிஷன்ஸ் மிக வேகமாக ஒரு பாலிசி எடுத்திருப்போம். அந்த பாலிசி நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரத்தில் தேர்தல்கள் வரும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை ஆராய்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நம்மளுடைய அந்த ஹை லெவல் கமிட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். இது காலத்தின் கட்டாயம். நீங்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி ஐயா அவர்களுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்பது அவசியத்தை உணர்த்தியிருக்கிறார்கள் என்பதையும் உங்கள் கவனம். இப்போ கல்வியில முதல் மாநிலமா இருக்கக்கூடிய தமிழகம் சொல்லக்கூடிய நிலையில ஆலந்தூர் அதாவது அமைச்சரோட ஒரு தொகுதியிலேயே அங்கன்வாடியில பாத்தீங்கன்னா அம்மா உறவு பக்கத்துல அங்கன்வாடியில தொடக்கப்பள்ளி நடைபெறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எப்படி பாக்குறீங்க? மரத்தடியில் நடக்குது அங்கன்வாடி அம்மா அங்கன்வாடியில 5ஆம் தொடக்கப்பள்ளி நடைபெறுது. பாருங்க, இதுதான் நான் சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டுல இது நீங்க ஒரு உதாரணத்தை எங்க முன்னாடி கொண்டு வந்துருக்கீங்க. இது பாரு பல இடங்கள் நம்ம பார்க்குறோம். நீங்க SC ST ஹாஸ்டல் முதல்ல போய் பார்க்க சொல்லுங்க. முதலமைச்சர் அவர்களையும் அல்லது துணை முதலமைச்சராக வரக்கூடிய அதாவது துடித்து கொண்டு இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அல்லது கனிமொழி அக்கா அவர்களும் முதல்ல ஒரு SC ST ஹாஸ்டல்ல போய் பார்க்கணும். இந்த SC ST ஹாஸ்டல்ல அந்த மாணவர்களினுடைய அடிப்படை வசதிகள் ஏதாவது ஒரு இடத்துலையும் கிடையாது. பல மாணவர்கள் அந்த தகுதியற்ற மாணவர்கள் தங்குவதற்கே தகுதியல்லாத இடங்கள்ல தான் அங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பல இடங்கள்ல இருக்கிறது. இது எல்லாம் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடமையாகும். இது என்ன வரவேற்கக்கூடியது தானே. தமிழர் ஒருவர் நாட்டை ஆண்டணும்னா ஏற்கனவே நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்களும் சொல்லியிருக்காங்க. இது யாருன்னா என்ன, இது மிகப்பெரிய நாடு, இந்தியா நாடு, பெரிய தேசம், யார் வேணாலும் ஆகணும். இப்போ இலங்கை கடற்படை பிடித்து சென்று வந்த பிறகு அவங்களை மீட்டு கொண்டு வரதுக்கு மத்திய அரசு பல போராட்டங்கள் எடுத்துட்டு வர நிலையிலையும் மீனவர்களோட படகுகள் உள்ளிட்டவர்கள் மீட்கல மிக சிக்கலா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு படகும் பெறுவதற்கு 50 லட்சம் 20 லட்சம் ஆகக்கூடிய நிலையில எங்களோட வாழ்வாதாரம் மீண்டு வர முடியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு படமும் எங்களை மீட்டு தந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி மீனவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது என்ன பதில் பாருங்க, நம்ம அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். முதல்ல மீனவர்கள் அந்த எல்லை பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின். அதனால தான் நான் ஏற்கனவே மீனவர்துறை அமைச்சராக இருந்தேன். நாம் அவர்களை ஆழ்கடல்ல போய் மீன் பிடிப்பதற்கு அவர்களை ஊக்குவிப்பதற்கு ஆழ்கடல்ல மீன்பிடிப்பை ஊக்குவிப்பதற்காக கிட்டத்தட்ட அந்த போட்டினுடைய 1,30,00,000 விலை உள்ள போட்டுக்கு 60% மானியம் கொடுக்கும். அது இல்லாமல் 30% கடனோட. ஸோ அந்த போட்டுகளை அவர்கள் ஆழ்கடல்ல மீன் பிடிக்கலாம். இரண்டாவது, அவர்கள் எல்லை தாண்டுகிறார்களா இல்லையா என்பதை உணர்த்தும் விதமாக கருவிகள் நாம பொருத்தி இருக்கோம். கிட்டத்தட்ட 1,00,000 போட்டுகளுக்கு கருவிகளுக்கு போன வருஷம் தான் நம்ம ஆர்டர் கொடுத்து இந்த கருவிகளை படிப்படியாக அனைத்து பகுதியிலும் பொருத்தி கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் அந்த ஆர்டர் நம்ம 17 கோடி ரூபாய் நிதியானது நான் இருக்கும் பொழுதே ஒதுக்கி இருக்கிறோம். அதை தவிர்த்து இந்த மீன் வளத்தை அந்த பகுதியில் அந்த நம்ம குறிப்பிட்ட பகுதி தான் இந்த எல்லை பகுதி, அது 20 கிலோமீட்டர் தான் பிரச்சனைக்குள்ள பகுதி. அந்த பகுதியில் மீன் வளத்தை பெருக்குவதற்கு மீன் குஞ்சுகளையும் நாம விட்டு அந்த இடத்துல மீன் வளத்தை உருவாக்குறோம், அதிகப்படுத்துறோம். இதையெல்லாம் தாண்டியும் கூட நம்மளுடைய மீனவர்கள் எல்லை தாண்டி போவது என்பது கால சூழ்நிலை அல்லது தட்பவெட்ப சூழ்நிலை, காற்றடிக்கிறது,
இப்படி பல சூழ்நிலைகள்ல அவர்கள் எல்லை தாண்டி போகிறார். அவர்களை உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிட்டு அவர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கோம். 2014க்கு முன்னாடி 2014க்கு பிறகும் நீங்க இதை பார்க்கணும். 2014க்கு முன்னாடி தினந்தோறும் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள், மீனவர்களிடம் உயிரிழப்பு நடந்து கொண்டிருந்தது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு ஒரு துப்பாக்கிச் சூடு சம்பவம் கூட இல்லை என்பதை நாம் மீனவர்களை உடனடியாக நாம் மீட்டு கொண்டு வந்துடுறோம். எத்தனை வாட்டி அவர்கள் கைது செய்தோம், உடனடியாக நாம தலையிட்டு அவர்களை மீட்டு கொண்டு வர்றோம். அங்கேயும் அவர்களுடைய, ஏன்னா இது வெளிநாட்டினுடைய விவகாரம், அந்த நாட்டில் அவர்கள் சட்டத்தை மாற்றி இருக்கிறார்கள். அதனால அந்த படகுகளை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அதுல நாம் சட்ட ரீதியாக போராடி சட்ட உதவி நம் இந்திய எம்பசியின் மூலியமாக, வெளியுறவுத்துறை மூலியமாக அவர்களுக்கு சட்ட உதவி எல்லாம் கொடுத்து அவர்களை மீட்டு கொண்டு வந்து முதல்ல அவர் ஆதரவு கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் குஜராத்தில் கொண்டு வந்திருக்கோம். பீகார், நம்ம பீகார்னு சொல்றோம். பீகார்ல இன்றைக்கு மது ஒழிப்பு நடைமுறையில் இருக்கிறது. அது இல்லாமல் மணிப்பூர், நாகாலாந்து, இப்படி சின்ன மாநிலங்கள் கூட நம்ம கொண்டு நம்ம மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது திமுக. அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. முதல்ல தமிழ்நாட்டுல அவங்க கொண்டு வந்துட்டு அப்புறம் மற்ற நடிகர் விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா மாநாடு நடக்கக்கூடிய நிலையில தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை சூசகமா அவர் வெளியிட்டிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, அவர் பெரியாரோட நினைவிடத்துல அவர் மரியாதை செலுத்தியது அவர் திராவிட அரசியலை முன்னெடுத்துதான் கூறப்படுறது. இது எப்படி பாக்குறீங்க சார்? ஏங்க, நான் இதுக்கு தினமும் சொல்லிட்டு இருக்கேன். டெய்லியும் விநாயகர் சதுர்த்திக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லலை. ஈவேரா அவர்கள் இடத்துல போய் மாலை செலுத்திருக்கிறது. அவர் ஒரு பொதுவான நபரா இருக்க முடியுமா என்பது பெரிய கேள்விக்குறி. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னா அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக தான் ஒரு அரசியல் கட்சியை நிர்வகிக்க முடியும். அனைத்து மக்களையும் சமமாக பாவிக்க முடியும். இவர் சமமாக பாவிப்பாரா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் சொல்லிட்டேன், ஒரு சாராருன்னு சொல்லிட்டேனே. நன்றி அண்ணா.